பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. நாங்க சொல்லவே இல்ல. வணக்கம் வியூவர்ஸ், நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது உங்க ஃபேவரட்டான ஊர்வம்பு நிகழ்ச்சி நாங்க சொல்லல. இந்த ஊர்வம்ப பேசுறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கிறது ஹேமா அண்ட் கனி. இல்ல, இதுக்கு பின்னாடி என்ன நீ இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னைக்கு எப்படி கொண்டு வந்திருக்கேன்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஏன்னா பவ்யமா வணக்கத்தோட ஆரம்பிச்சியா? இன்னைக்கு வந்து ஒரு செம்மையான நியூஸ்லாம் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் ஒரு சில நியூஸ்ல நான் வந்து மாட்டிப்பனோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் நானா கேட்டேனே, நீ வணக்கம் சொல்லும் போது எனக்கு சந்தேகம், இன்னைக்கு ஏதோ ஒரு இடம் கூட இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் நல்லா பிள்ளை அப்படிங்கறத காமிச்சுக்கிறது. சரிமா? சோ அந்த வகையில நான் ஃபர்ஸ்டா சொல்ல போறதே உன்னோட வந்து சிலாக்குட்டிய பத்தி. நீ வந்து என்னோட செலாக்குட்டின்னு சொன்னா அது கண்டிப்பா லட்சுமி மேடம் நம்ம தான் இருக்கும். நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அவங்க வந்து கும்கி படம் மூலமா வந்து இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. அப்ப நிறைய படங்கள் வந்து தொடர்ந்து நடிச்சாங்க. இப்ப லாஸ்டா வந்து கொம்பன் படம். ஆமா, கொம்பன் வந்து போயிட்டு இருக்கு. ஏன் அவங்க வந்து வரல, இப்போ அடுத்தடுத்த படங்களை கமிட் பண்ணல அப்படின்னா புது ரீசன் இப்போ ஒண்ணு சொல்லியிருக்காங்களா அவங்க. என்னன்னா, எனக்கு வந்து எல்லாருமே அட்வைஸ் பண்றாங்க, என்னம்மா இப்படி படிக்கிற காலத்துல வந்துட்டு நடிக்கலாம் போயிட்டு இருக்க, ஒழுங்கா படிமா, எத்தனை வருஷம் தான் நீயும் 10ஆம் கிளாஸ்ல இருப்ப, கொஞ்சம் வந்து 11 12 அப்படின்னு போங்க அப்படின்னு சொன்னோன்னு இதுலயாவது கொஞ்சம் அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 12th படிச்சிட்டு இருக்காங்களா அவங்க. என்னால நம்பவே முடியல பாத்துக்கோ. ஏன் 10th இருந்தாங்க. இப்ப என்னன்னா, ஏன் வந்து அதிக படங்கள் அவங்க கமிட் பண்ணல அப்படின்னா 12th இப்ப பப்ளிக் எக்ஸாம் வருது இல்லையா, சோ ஏப்ரல் வரைக்கும் எனக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். சோ வந்து ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் நான் பயங்கர படம், நிறைய படம்லாம் நடிப்பேன், எனக்கு வந்து நிறைய மைண்ட்ல இதெல்லாம் இருக்கு, கேரக்டர்ஸ்லாம், அதுக்கேத்த மாதிரி நான் நிறைய படம் நடிப்பேன்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு நடுவுல கொம்பன் படம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அப்ப படிக்கிறதெல்லாம் எப்ப போய் படிப்பாங்க? கேளுமா. இருந்தாலும் உடனே ஹீரோயின் நடிப்பாங்க, நடிச்சுட்டு போங்க. சோ நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னா, இது வந்து என்னோட டார்லிங் பத்தி இல்ல, இருந்தாலும் நான் அவரை பத்தி சொல்லிட்டு தான் இந்த விஷயத்த சொல்லுவேன். ஆரியா பத்தி சொல்ல போறியா? ஐயோ எதையோ படிச்சு கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துட்டா. இல்ல, அதான் சொல்றல, ஆரியா பத்தி இல்ல, ஆனா அவரோட படத்தை பத்தி தான் சொல்ல போறேன். இருந்தாலும் ஆரியா விட்டு நான் எப்படி அந்த ஸ்கிப் பண்ணிட்டு அது உள்ள இருக்க விஷயத்த நான் எப்படி போக முடியும்? ஆரியா பத்தி சொல்லி ஆகணும்ல. என்னன்னா, ஆரியா வந்து இப்போ VSOP அப்படின்னு ஒரு படத்துல சந்தானமும் ஆரியாவும் சேர்ந்து நடிக்கிறாங்களே, அதாவது பாஸ்கரன் 2 part 2. அதுல வந்து நம்ம நயன்தாரா இல்ல ஹீரோயினா, அது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். சோ தமன்னா தான் ஹீரோயினா வந்துட்டு இவர் வந்து சஜஸ்ட் வேற பண்ணாராம் ஆரியா. அதுல வேற தமன்னா வேற ஒரு நியூஸ் சொன்னாங்களே, நானும் பயங்கரமான வாளுதான், நீங்க இந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சிட்ட பேரு ஆரியா கிட்ட கேட்டு பாருங்க, நானும் வந்து பிளே கேர்ள் தான், அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. சோ இந்த விஷயம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அண்ட் இந்த படத்தோட டைரக்டரும் வந்து லாஸ்டா ஆல் இன் ஆல் அழகுராஜா தான் எடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தை எடுக்கிறாரு. இந்த படத்துல இன்னும் ஒரு தெரியாத விஷயம் இருக்கு. நம்ம சந்தானம் இருக்கும் போது எப்பவுமே ராஜேஷோட படத்துல சந்தானத்துக்கு ஒரு வெயிட்டான காமெடியன் இல்ல அவரு. ஆமா, அவர் இல்லாம ராஜேஷ் இல்லாம சந்தானம் இல்ல அப்படிங்கிற நிலைமையில வந்து அவருக்கு ஒரு வெயிட்டான கேரக்டர் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க அவருக்கு கொடுக்க போற ஒரு ஹீரோயினும் வேற இருப்பாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு வெயிட்டான கேரக்டரா இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்திலயும் நம்ம சந்தானம்க்கு ஒரு ஹீரோயின் இருக்காங்க, ஒரு பேர் இருக்காங்க. ஆனா சந்தானம்க்கு எப்படிதான் இப்படி எல்லாம் ஒரு லக்கு கிடைக்குதுன்னே தெரியலப்பா. அழகழகான ஹீரோயின்ல இவர் கூட இப்ப வந்து பேரா நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மெயின் ஹீரோயினா இருந்தவங்களே இப்போ இவர் கூட பேரா நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் யாயா படத்துல கூட சந்தியா நடிச்சாங்களே பேரா. அததான் சொல்ல வந்தேன், யாயா படத்துல வந்து சந்தியா நடிச்சாங்க. அவங்களுக்குள்ள கல்யாணம் நடக்க போது இந்த மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சா நீ செம்ம டென்ஷன் ஆயிடுவேன்னு சிவா கிட்டலாம் சொல்லுவாங்களே. அந்த மாதிரி இந்த படத்துல யாரு ஜோடி போட்டு நடிக்க போறாங்கன்னா, நம்ம பானு இருக்காங்களே, தாமிரபரணி பானு, கையால அவங்கதான் வந்து இந்த படத்துல ஹீரோயினா நடிக்கிறாங்க. யாருக்கு? நம்ம ஹீரோயின் இந்த சென்ஸ் நம்ம சந்தானத்துக்கு பேரா நடிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு வெயிட்டான கேரக்டர் இருக்கா, இம்பார்ட்டன்டான ரோல் இருக்கா இந்த படத்துல. அவங்க தான் வெயிட் எல்லாம் குறைச்சிட்டாங்களே. இந்த மாதிரி மொக்க காமெடி எல்லாம் அடிக்காதேன்னு சொல்லிட்டேன் நான் ஒண்ணு. ஓகேவா? சோ அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான, அதாவது இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் இந்த படத்துல இருக்குதா. சந்தானம் பேர்னா கண்டிப்பா முக்கியம். நானும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படத்துக்காக. ரெண்டு பேரும் பேர் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். இப்பெல்லாம் நாட்டு மக்கள் எல்லாம் ஹெல்தியா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லுவேன் நான். ஆமா, இப்போ புதுசா ஸ்வைன் ஃப்ளூன்னு வருது, நிறைய புது டிசீசஸ், எம்ஆர்ஐ, இந்த மாதிரி நிறைய டிசீசஸ் வந்துகிட்டு இருக்கு இல்லையா. அதுலயும் வந்து இப்ப வரைக்கும் கியூர் பண்ண முடியாத, மக்கள் பார்த்து ரொம்ப பயப்படுற டிசீஸ்னா அது வந்துட்டு நான் கேன்சர்னு தான் சொல்லுவேன். சோ நான் பார்த்து வந்து ரொம்ப அதிர்ந்த விஷயம். நானே சில பேருக்கு வந்து கியூர் பண்றாங்க.
இப்போதைக்கு மருந்து வந்துருச்சு, கியூர் பண்றதுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. பட் ஒரு டேப்லெட்டோட ரேட்டே வந்து லேக்ஸ்ல போகுது. ஜாஸ்தி தான். சோ இந்த மாதிரி இருக்கிறப்போ தனக்கு வந்து இப்ப வந்து எனக்கு கேன்சர் வந்துருச்சா அப்படின்னாலே அவங்க கேன்சர் வந்துருச்சுங்கிற ஒரு பயத்திலே வந்து பாதி இறந்துடுறாங்க இல்லையா? சோ இதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தோன்னா தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நிறைய ஆர்டிஸ்ட் வந்து கேன்சர் வந்து தான் இறந்து போயிருக்காங்களாம். சோ தெலுங்குல வந்துட்டு ஒரு ஒரு கேன்சர் ஃபவுண்டேஷன் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்துனாங்க, ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி நடத்துனாங்க. அதுக்கு வந்து யாரு போயிருக்காங்கன்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில நம்ம கமல்ஹாசன் இருக்காரு இல்லையா, அவரு வந்து அங்க போயிருக்காரு, சீஃப் கெஸ்டா போயிருக்காரு. அவரை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டதுக்கு அங்க ஒரு ரீசன் இருந்திருக்கு பாத்துக்கோ. ஏன் அப்படின்னா நம்ம கௌதமி மேம் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க வந்து கேன்சர் பேஷண்ட் தானே. இப்ப இல்ல, இப்ப இல்ல, அவங்க வந்து ரெக்கவர் ஆயிட்டாங்க. அப்ப அவங்க கேன்சர் வந்தப்போ அவங்க எப்படி எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு எல்லாத்தையும் வந்து அவர் அங்க சொல்லியிருக்காரு. சோ என்ன வந்து ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு தான் எல்லாரும் பாக்குறீங்க, அஸ் அ ஹீரோவா வந்து என்ன பாக்குறீங்க. ஆனா நான் ஹீரோங்கிறது வந்து சினிமா வாழ்க்கையில மட்டும்தான், நிஜ வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்சு நான் ஹீரோன்னு சொன்னா நான் கௌதமியை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கான செம்மையான பெர்ஃபெக்ட் ரீசன் ஒண்ணு கொடுத்திருக்காரு பாரு. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்துட்டு கேன்சர் வந்துச்சு அப்படிங்கறத வந்து அவங்க வந்து போயிட்டு டெஸ்ட் பண்ணிலாம் தெரிஞ்சுக்கலையாம். அவங்க ஃபர்ஸ்ட் வந்து படிச்சு அந்த நம்மளுக்குன்னு ஒரு சுய அறிவுன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம படிச்சதை வச்சு தெரிஞ்சுப்போம் இல்லையா. ஆமா, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தா இப்ப ஜுரம் வந்துச்சுன்னா தொட்டு பார்த்தா கொஞ்சம் ஹீட்டா இருக்கும், அப்புறம் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி எரியும். சோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு போயிட்டு டாக்டர்ஸ் கிட்ட அந்த அந்த கரெக்டான நான் சிகிச்சை எடுத்துக்கிட்டேன். அவங்களுக்கு வந்து ஆபரேஷன் பண்ணாங்களாம், அதுக்கப்புறமும் கேன்சர் வந்துச்சாம் அவங்களுக்கு. சோ சொல்லுவாங்க தெரியுமா, கேன்சருங்கிறது வந்து ஒரு டியூமர் மாதிரி தான், அதை வந்துட்டு ஆப்ரேட் பண்ண திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ப்ராப்பரான மெடிசன் எடுக்கிற வரைக்கும் கேன்சரை வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கல நீ. சோ அவங்களுக்கும் அதே மாதிரி தான் வந்துகிட்டே இருந்துச்சு. அவங்க விடவே இல்லையா, தன்னோட தைரியத்தை இழக்காம போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். சோ வந்து எனக்கு கேன்சர் வந்துருச்சுன்னு நான் சோர்ந்து போயிருந்தா நான் நிறைய இருந்திருக்க மாட்டேன், என்னோட தைரியம் தான் என்னை இந்த அளவுக்கு வர வச்சிருக்கு, நான் வந்து கேன்சரை விரட்டி அடிக்கிற அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய சொல்லியிருப்பாங்க போல இருக்கு கமல் சார் கிட்ட. சோ அதெல்லாம் இவர் இங்க ஷேர் பண்ணோன்னே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப வந்து தெம்பா போயிடுச்சான். கேன்சர் மட்டும் கிடையாது, எந்த ஒரு சின்ன டிசீஸ்ல இருந்து பெரிய டிசீஸ் வரைக்கும் தைரியம் இருந்து ஃபேஸ் பண்ணோம்னாக்கா அது நம்மளுக்கு ரொம்ப சின்ன விஷயம். எனக்குமே வந்து அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் கௌதமி மேம் நானும் அப்படியே இப்படி வச்சிருக்கேன், தமிழா செய்வாங்கல்ல டிங் அந்த மாதிரி. இன்னைக்கு நான் வந்து ஷோல எனக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயின் பத்தி எல்லாம் பேசுறேன்னா, அந்த வகையில இவரை பத்தியும் நான் பேச போறேன்றது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா போன வாரமும் பேசினேன், அதுக்கு முன் வாரமும் பேசினேன், இப்ப இந்த வாரமும் பேச போறேன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன தொலையை பத்தி பேச போறியா நீ? எஸ், தலை கூட கூட்டணி சேர்ந்த ஆட்கள் யாருமே தோத்து போனதா வந்து சரித்திரமே கிடையாது. சோ அந்த வகையில வந்து ஏஎம் ரத்னம் ப்ரொடியூசர் இருக்கார்ல, அவர் வந்து தலை கூட படம் பண்ணி அதுக்கு முன்னாடி வந்து சில லாஸ் எல்லாம் ஆச்சு அவருக்கு. சோ என்னடா அப்படின்ற சமயத்துல வந்து தலை கூட ப்ரொடியூஸ் பண்ணி வந்து இப்போ செம்ம ஃபேமஸ் ஆயிட்டாரு, நல்ல ஒரு உச்சத்துல இருக்காரு. தலையே தான் கூப்பிட்டிருக்காரு வந்து ப்ரொடியூஸ் ஆமா, தலையே தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பம் படம் பண்ணாங்க. அந்த படம் நல்ல பேர் கொடுத்தது, ஏஎம் ரத்னம்க்கு நல்ல ஒரு சான்ஸ் கொடுத்தது. அதுக்கப்புறம் நம்ம தலையை தான் வந்து அடுத்தடுத்த படங்கள்ல கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் வீரம் படம் பண்ணார், ப்ரொடியூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறமா வந்து இப்ப எண்ணெய் அறிந்தால் படமும் வந்து ஏஎம் ரத்னம் சார் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. சோ இதுக்கப்புறம் ஒரு படம் நடிக்க போறாரா நம்ம தலை. யாரோட டைரக்ஷன்னா சிறுத்தை சிவா இருக்காருல்ல. ஆமாமா, வீரம் படம் பண்ணிட்டு இருக்கப்பே வந்து அஜித் கிட்ட சொல்லிட்டாராம், இன்னொரு இது ப்ராஜெக்ட் ஒண்ணு இருக்கு, அதுலயும் நீங்க தான் வந்து எனக்கு நடிச்சு கொடுக்கணும். ஓகே சொல்றதா வந்து சொல்லி எண்ணெய் அறிந்தாலுக்கு அப்புறம் அந்த படத்துல நடிக்க போறாராம் தலை. அந்த படத்துல ப்ரொடியூசர் யார் பார்த்தா ஏஎம் ரத்னம் சார் தான். அண்ட் இந்த படத்துல வந்து நம்ம தலையை ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான கெட்டப்ல காட்ட போறாங்களாம். வாவ், அந்த முன்னாடி இருந்த தலையை இப்ப மீண்டும் கொண்டு வர போறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னமும் இப்ப ஏற்கனவே எண்ணெய் அறிந்தால் படத்துல வந்து நிறைய வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு, பாடி எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல அதை விட இன்னும் வெயிட் லாஸ் பண்ணி ஒரு காலேஜ் பாயா நடிக்கிற மாதிரியான ஒரு வெயிட் லாஸ் கொடுத்து, சோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர்ல கதை ரெடி பண்ணிட்டு இருக்காராம். ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டாரு. சோ இந்த கெட்டப்ல நம்ம தலை கூடிய சீக்கிரம் நடிக்க போறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம வீரம் படத்துல வந்த மாதிரி நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த படத்துலயும் வச்சிருக்காரா நம்ம சிறுத்தை சிவா. வாவ், சூப்பர் சூப்பர். சோ இது வந்து நம்மள மாதிரி இருக்க நம்ம தலை ரசிகர்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ட்ரீட்னே சொல்லலாம். ட்ரீட் இல்ல, இந்த ஒவ்வொரு படம் வரப்பையும் நிறைய விமர்சனங்கள் வந்து வரும் இல்லையா. ஒரு படம் வருதுனாலே வந்து பாசிட்டிவாவும் வரும், நெகட்டிவாவும் வரும். அது மொத்தம் ஏதோ ஒரு கமெண்ட்ஸ் வந்துரும். ஆமா, கமெண்ட்ஸ் வந்துரும். ஒரு சில பேர் வந்து வாண்டடா கமெண்ட்ஸ் கொடுத்து மாட்டிக்கிற ஆல்ஸும் இருக்காங்க இல்லையா. சில பேர் வந்து அந்த படத்தை பத்தி எதுவுமே தெரியாது, ஆனா எடுத்தோன்னு சொல்றாங்க மொக்கையாப்பா, நல்லாவே இல்லையாப்பா, யாரும் சொன்னாங்க யாரும் சொன்னாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வாண்டடா இல்ல. நிறைய பேர் வந்து
அவங்க பேரை சொல்லியே மாட்டிக்கிறவங்க இருக்காங்க. என்னப்பா இவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரா, இன்னும் கொஞ்சம் கூட நல்லா எடுத்திருக்கலாமே, இதான் தெரியுமே அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பில்டப் பண்ணி பேசுவாங்க. கடைசியில தெரிஞ்சிருக்காது ஒண்ணுமே இல்லையா. அந்த பேரை சொல்லி மாட்டிக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரிதான் இப்ப ரீசெண்டா ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்தால வந்து பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. யாருன்னா நம்ம மதுபாலா இருக்காங்கல்ல, ஆமா அவங்கதான். அவங்களே ரொம்ப நாள் கழிச்சு வந்தாங்க, எதுக்கு இந்த வேலை? ஆனா இப்ப இருக்கிற பீப்புளுக்கெல்லாம் வந்து மதுபாலா அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்களா அப்படிங்கறதே வந்து தெரியலப்பா. நானும் நிறைய பேர்கிட்ட விசாரிச்சேன். அவங்களுக்கு மதுபாலா ஜஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி இன்டர்வியூஸ் அந்த மாதிரி எல்லாம் போவோம் இல்லையா, வெளில அவுட்டிங்ஸ் எல்லாம் போவோம் இல்லையா, அப்ப வந்து கேட்கும்போது மதுபாலாவா, ஓ அவங்க அந்த ஜென்டில்மேன் படத்துல நடிச்சாங்களே அவங்க தானே. ஒரு சில பேருக்கு தெரியும் வந்து ஒரு சில படம் தான் வந்து அந்த நேரத்துல ஹிட் கொடுத்தது. சோ அந்த அளவுக்கு பெரிய ஹீரோயின் தான், நிறைய பேர் தெரிஞ்சது. பட் ரொம்ப நாள் கேப் ஆனதுமே வந்து அடைய மறந்துட்டாங்க இல்லையா சொல்றது. ஆனா அது அந்த சினிமால சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்கு. கொஞ்ச நாள் நம்ம ஃபேஸ் வந்து அவங்க பாக்கலன்னா நம்மள மறந்துருவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அது வந்து இவங்க விஷயத்துல கரெக்டா இருக்கு. ஆனா ஒரு சில பேர் கரெக்டா சொல்றாங்க, அந்த நறுமுகை சாங்ல நடிச்சாங்களா அவங்க தானே அப்படின்னு. சோ அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இப்போ அவங்க வந்து பயங்கர ஃபேனா, நம்ம வந்து அமிதாப் பச்சன் இருக்காரு இல்லையா, அவரோட செம்ம ஃபேனா, இவங்க டை ஹார்ட் ஃபேனா. அவரோட படம் எந்த படம் வந்தாலும் பாத்துருவாங்களாம். அவர் வந்து ஒரு படத்துல கெஸ்ட் ரோலுக்கு வர்றாருன்னா கூட அந்த படம் ஃபுல்லா உட்கார்ந்து பாப்பாங்களாம். சோ அந்த அளவுக்கு அமிதாப் பச்சனோட ஃபேனா. சோ இப்ப வந்து அவரோட படம் ஷமிதாப் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இல்லையா. சோ ஷமிதாப் பத்தி நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் அவங்க படிச்சிருக்காங்க. ரிவ்யூஸ் எல்லாம் படிச்சுட்டு ஒரு பாசிட்டிவா ஏதோ ஒண்ணு சொன்னா ஓகே. இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் வந்து அமிதாப் பச்சன் படம் அப்படின்னா எத்தனை வாட்டி வேணாலும் பாப்பேன். மத்த படங்கள் வந்துட்டு நான் தியேட்டர்ல போய் பாக்குறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நான் பாப்கார்னுக்கு சமோசாஸ்க்காக தான் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அது வீட்ல இருந்தே ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடலாமே பாப்கார்ன். இது வந்துட்டு மத்தவங்க வந்து யாரும் பெருசா எடுத்துக்கல அப்படிங்கறது வந்து ஒரு சைடுல இருந்தாலும், மத்தவங்களுக்கு வந்து கேக்குறவங்களுக்கு மனசு கஷ்டமா இல்ல. இருக்குல்ல. ஒவ்வொரு டைரக்டர்ஸ்மே ஆகட்டும், ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் ஒரு படம் எடுக்கிறாங்க. ஒரு சின்ன படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்லையா. எவ்வளவு கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க. அப்படி சொல்றதா இருந்தா கூட நீங்க உங்க மனசுலயே வச்சிருக்கலாமே, இது நீங்க எதுக்கு வெளியில சொல்லி மத்தவங்களை கஷ்டப்படுத்தணும். சரி, அவங்க நடிச்ச படங்கள் எல்லாம் அப்ப எப்படி பாப்பாங்களா? அதுவும் ஜஸ்ட் ஃபார் சமோசா அண்ட் பாப்கார்ன்ஸா? நான் பாரு, நான் வர வர ரொம்ப லக்கினே ஃபீல் பண்றேன். நான் போன வாரமும் இவங்கள பத்தி எல்லாம் பேசினேன். நம்மளோட 100th எபிசோட் வேற இருந்தது, நிறைய பேசினேன். நான் இந்த வாரமும் இவரை பத்தி பேசுறேன். நான் எனக்கு இப்ப இந்த வார்த்தையை நான் இங்க சொல்லியே ஆகணும். நம்ம வடிவேலு சார் சொல்லுவாரு தெரியுமா, அது போன வாரம். இல்ல உன் படத்துக்கு என் படத்துக்கு சோடி போட்டு பார்க்கலாமா? சோடி நிஜமா உன் ஸ்கிரிப்டுக்கு என்ன, ஐ மீன் உன்னோட நீ வந்து என் ஸ்கிரிப்டுக்கும் உன் ஸ்கிரிப்டுக்கு எல்லாம் சோடி போட வேணாம், உன்னோட ஸ்கிரிப்டுக்கே சோடி போட்டுக்கோ. ஆர்யாவா நயன்தாராவா, தலையா தளபதியா, எப்படி கண்டுபிடிச்ச? தளபதின்னு சொல்லவே இல்ல. அதுதான் நீ பேசுறதுல இருந்து நான் கண்டுபிடிச்சேன். வாவ்டா, ஹேமாக்கு திடீர்னு ஒரு ஞான கண்ணெல்லாம் வந்துருச்சு போல இருக்கு. சொல்லு தளபதி பத்தி. தளபதி பத்தி நான் சொல்ல போறேன். தளபதியோட அப்பா வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாரா, ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றாரா? கண்டிப்பா ஆப்வியஸா ஃபீல் பண்ணணும் தான். ஃபீல் பண்ணுவார். இவ்வளவு ஒரு வந்து சூப்பரான பொசிஷன்ல இருக்க ஒரு பையன் எதனால ஃபீல் பண்றாருன்னா நியாயமான ஒரு ரீசன் தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் இப்போ வந்து டூரிஸ்ட் டாக்கி அப்படின்னு ஒரு படத்தை வந்து, எஸ் அதுதான், அந்த படத்தை டைரக்ட் பண்றது மட்டும் இல்லாம அந்த படத்துல விஜய் சாரோட அப்பா வந்து நடிக்கவும் செய்யறாரு இல்லையா. சோ அதோட ஆடியோ லான்ச் அப்ப வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அதுல ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா, ஏ டூரிங்கி ஏ டாக்கிஸ் டாக்கிஸ்னு பாடுனியா இப்போ? சரி விடு, உனக்கு சொல்ல திருந்த மாட்டியா? சரி ஓகே. ஆடியோ லான்ச்ல வந்து விஜய் சாரை பத்தி பேசியிருக்காரு. ஆரம்ப காலகட்டத்துல வந்து விஜய் வச்சு படம் பண்றதுக்கு யாருமே முன் வரல. நான் எத்தனையோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல எல்லாம் போய் நான் வந்து கேட்டிருக்கேன், இந்த மாதிரி என் பையன் தான் நல்லா நடிப்பாரு, ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் எவ்வளவு கேட்டிருக்கும் போது யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல, யாருமே முன் வரல என் பையனுக்கு சான்ஸ் கொடுக்க. பட் இப்போ இருக்கிற நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே அவரோட கால் ஷீட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹாலிவுட்டே வெயிட் பண்றாங்க. அதான் அத சொல்லு, ஹாலிவுட்ல இருந்து விஜய் சாரோட கால் ஷீட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவரு அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சிருக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா. எல்லாருமே நினைப்பாங்க, இந்த பையன் பார்ப்பா அப்போ நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல வந்தாரு, மேபி ஆரம்ப கட்டத்துல பல சமயங்கள்ல நம்ம சான்ஸ் தெரியல, இப்ப பெரிய ஹீரோ ஆயிட்டாருப்பா அப்படின்னு நினைச்சிருப்பாங்கல்ல. சோ அதுதான் ஹார்ட் ஒர்க்கோட பிரதிபலன் இல்லையா. சோ அந்த அளவுக்கு நம்ம தளபதி வந்து உயர்ந்திருக்கிறாருன்னா ரொம்பவே ஹாப்பியான விஷயம் இல்லையா. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு, ஓகேயா. என்னன்னா, இந்த பொது இடங்கள்ல வந்து முத்தம் கொடுக்கறது, லிப் டு லிப் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி, எனக்கு தெரியாது இந்த மாதிரி. ஆமா, இது வந்து வெளியில
பாலிவுட், ஆமா பாலிவுட்ல பாலிவுட்ல அவங்க எல்லாம் பாலிவுட்ல இருக்கவங்க எல்லாம் வந்து இதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஓகேயா, நிறைய நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க கூட கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. அது வந்து அவங்களோட உரிமை, இதெல்லாம் வந்து நீங்க தலையிடக்கூடாது அப்படிலாம் சொல்லி. ஆனா பொது இடங்கள்ல வந்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லி நிறைய விஷயங்கள் ரொம்ப ஒரு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி அதுதான் டாக் ஆஃப் த டவுனா போயிட்டு இருந்துச்சு. ஆமா. சோ அதே மாதிரி ஒரு விஷயம் இப்ப வந்து நடந்திருக்கு. எங்கன்னா ஒரு ரியாலிட்டி ஷோல நடந்திருக்கு. ஓகேயா, அதுக்கு வந்து தமிழ்லயா? இல்ல ஹிந்தி ரியாலிட்டி ஷோ. ஓகேயா, அதுக்கு வந்து கிரீன் ஃபிளாக் காட்டியிருக்காங்க நம்ம ராயலட்சுமி. என்ன விஷயம் அப்படின்னா பிக் பாஸ் அப்படின்னு ஒரு ஷோ நடக்குது தெரியுமா, நம்ம சல்மான் கானோட ஷோ ஒண்ணு. சோ அந்த ஷோக்கு வந்துட்டு இப்போ ஒரு படம் வந்துச்சுன்னா அந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின் கூப்பிடுவாங்க. அப்படி இல்லன்னா ஒரு ரீல் கப்பல் அப்படிலாம் இருப்பாங்கல்ல. சோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்றாங்க. அப்படி ஒரு சண்டை தான் போட்டுக்கிறாங்க. அந்த ஷோ நீ பாத்திருக்க? பயங்கரமா சண்டை போட்டுப்பாங்க. திடீர்னு வந்து ரொம்ப அப்படியே லவ்விங் கப்பல் மாதிரி இருப்பாங்க. திடீர்னு அடிச்சுப்பாங்க கூட அதுல. அதுதான். சோ அவங்க மனசுக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் வெளில கொண்டு வராரு போல இருக்கு. மேபி யாருக்கு தெரியும். அப்படியே எனக்கு அந்த ஷோ பார்த்துட்டு சிரிப்பா இருக்கும். இவ்ளோ பெரிய ஸ்டார்ஸ் அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள எவ்வளவு வெறுப்பு இருக்கு, அது அப்படியே வெளிப்படையா வந்து அடிச்சுப்பாங்க, திட்டிப்பாங்க, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கூட திட்டிக்கிறாங்க. ஓகே, அதோட அது எதுக்கு நம்மளுக்கு. சோ அந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு பேர் வந்திருக்காங்க. யாரு அப்படின்னா நம்ம பாலிவுட்ல இருக்கிற கரிஷ்மா தன்னாவும் உபேன் பட்டேல். ஓகேயா, இந்த 2 பேரும் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. சோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி, அவங்க படத்துல நடிச்சதை பத்தி, இவங்கள பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்கள பத்தி இவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. லாஸ்டா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் பண்ண ஒரு விஷயம் அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் அப்படியே குளிக்கிடுச்சு. என்ன அப்படின்னா 2 பேரும் லிப் லாக் பண்ணிருக்காங்க அந்த இடத்துல. ஓகேயா, எல்லாம் அந்த ஷோ பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சாதாரணம் தெரியுமா? ஓகே, சாதாரணம் தான். இருந்தாலும் திடீர்னு ஒருத்தவங்க இந்த மாதிரி காரியங்கள்ல ஈடுபடும் போது எப்படி இருக்கும், கை கால் இப்படி ஓடுது. இப்படி எல்லாம் இருந்தோன்னு இத வந்து நிறைய பேர் அங்க வந்து அப்போஸ் பண்ணிருக்காங்க. என்னப்பா இது, ஒரு ரியாலிட்டி ஷோக்கு போறீங்க, நீங்க வந்து ஒரு ஆக்டர் ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி கெத்து இருக்கும். அத வந்து நீங்க மெயின்டைன் பண்ண பாத்துக்கோங்க. அது ஃபேமிலி ஷோல எல்லாருமே பாப்பாங்க. என்னதான் வந்து உங்களோட பர்சனல்ஸ்லாம் நீங்க சொன்னாலும் இந்த மாதிரி பொது இடங்கள்ல இந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் பாக்குற ஷோஸ்ல எல்லாம் இந்த மாதிரி நீங்க எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய சீனியர் பீப்புள்ஸ்லாம் அட்வைஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ராயலட்சுமி இருக்காங்க இல்லையா, ஏன் இப்படிலாம் செஞ்சா என்ன தப்பு, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லையே, தன்னோட அன்பை வந்து அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறாங்க. ஓகேயா, 2 பேரும் இவங்க வந்து அவங்க மேல அன்பு வச்சிருக்காங்க, அவங்க வந்து இவங்க மேல அன்பு வச்சிருக்காங்க, அது பகிர்ந்துக்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி இவங்க வாண்டடா போய் மூக்க நுழைச்சிருக்காங்க இந்த இடத்துல. இந்த வேலை அதான் அவங்க 2 பேரும் பிரச்சனை வந்து பாலிவுட்ல போயிட்டு இருக்கு. நீங்க என்னத்துக்கு போறீங்க, அப்புறம் உங்களை பத்தி இப்போ இதுல இருந்து நீ ஒரு விஷயம் நோட் பண்ணும். இப்ப பாலிவுட்ல இவங்களை பத்தி பேசுவாங்களா, சோ அங்கேயும் வாய்ப்புகள் கிடைக்க சான்ஸ் இருக்குல்ல. ஒருவேளை அப்படி இருக்கலாம். இருந்தாலும் வந்து வாண்டடா எதுக்கு போவானே, வாங்கி கட்டிப்பானே. சோ இப்ப நான் சொல்ல போறது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் பத்தி. யார் தெரியுமா, இவங்களை பார்த்தாலே வந்துட்டு எனக்கு ஒரு குழந்தை ஃபீல் வரும். அவங்க ஃபேஸ் வேற இத்தனோண்டா இருக்குமா, அதனால வந்து ஏதோ சின்ன பிள்ளை பாரியே மூஞ்சி வச்ச ஹீரோயின் யாரு, நம்ம சாட்டை பட ஹீரோயின் மஹிமா அவங்களா? ஆமா. சோ எந்த ஒரு ஹீரோயினுமே புதுசா வரும்போது அடுத்தடுத்த படங்கள்ல அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரோல் கிடைக்குமா அப்படிங்கறது வந்து ஒரு क्वेश्चन மார்க் தான். ஆனா இவங்களுக்கு பாரு நல்ல நல்ல படங்கள் வந்துகிட்டு இருக்கு, நல்ல வந்து ஒரு மனசுல நிக்கிற மாதிரியான நிறைய ரோல்ஸ் வந்து இப்ப அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்ப வந்து அவங்க வந்து புரவி அப்படின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க, 150cc ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து நம்ம சமுத்திரகனி சார் இருக்காரு இல்லையா, அவரு டைரக்ஷன்ல கிட்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்றாங்களாம். இந்த படத்துல வந்து அவங்களுக்கு டியூவல் ரோலாம். ஒரு ரோல்ல வந்து மேக்கப்பே இல்லாத ஒரு ஆதிவாசி பொண்ணா நடிக்கிறாங்க, இன்னொரு ரோல்ல அப்படியே ஆப்போசிட் செம்ம அல்ட்ரா மாடர்ன் கேர்ளா நடிக்கிறாங்களாம். சோ 2 கெட்டப் பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா வந்து இந்த கெட்டப் வந்து பேசப்படுற ஒரு கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்லிருக்காங்க. எல்லாருமே சொல்றாங்களாம். சோ சமுத்திரகனி படம்னாலே ஒரு ரீச் இருக்கும் இல்லையா, ஒரு அதுல ஒரு இன்ஃபர்மேஷனும் வச்சிருப்பாரு படத்துல. ஹீரோவுக்கு மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கும் ஒரு நேம் குடுக்குற கேரக்டரா தான் சமுத்திரகனி சார் வந்து ரைட் பண்ணுவாரு எல்லாமே. சோ வந்து இவங்களுக்கும் ஒரு நல்ல இது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து நம்ம தினேஷ் இருக்காருல்ல, அட்டகத்தி தினேஷ், அவரு கூட ஜோடி சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறாங்களாம். இத ப்ரொடியூஸ் பண்றது 2 பெரிய தலைகள். யாரு அப்படின்னா நம்ம வெற்றிமாறன் இருக்காருல்ல, அவரும் தனுஷும் ப்ரொடியூஸ் பண்றாங்களாம். பெரிய பேனர்ல நடிக்கிறதுனால இதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து நிறைய படங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கனவுலகத்துல இருக்காங்க. சோ கண்டிப்பா அது நிறைவேறணும். நம்ம ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாம். இப்போ நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னா, நீ ஆனா கண்டிப்பா பண்ற மாதிரி இல்லையா, இவரை பத்தி பேசும்போது எனக்கு இப்படிலாம் கை வந்துட்டா
என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல இவரை பத்தி பேச. ஏன் நீ வந்துட்டு அவரை பத்தி பேச போறியா? இல்ல நீ இந்த எபிசோட்ல என்ன முடிவு பண்ணிட்டு வந்திருக்க? ஜோக் அடிக்கிறேன்ற பேர்ல என்ன ட்ரை பண்றியா? இல்ல நீ இப்படி செஞ்சோன்னா நீ அவரை பத்தி தான் சொல்ல வரியோ, மனோகர் சார் பத்தி சொல்ல வரியோ நினைச்சேன். உனக்கு வேணா அவரை பத்தி சொல்லிக்கோ, இல்ல அவரை பத்தி ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்தே சொல்லுவோம். இப்போ நான் யாரை பத்தி சொல்ல போறேன் தெரியுமா? லெஜெண்ட பத்தி சொல்ல போறேன். தலை. அகைன் தலை. தலையா? இன்னொரு வாட்டி என்ன இருக்கு? இன்னொரு என்ன நியூஸ் இருக்கு தலைய பத்தி? நான் இந்த வாரம் என்ன எப்பவுமே பேசிட்டே இருப்பேன், ஓகேவா? சோ அந்த அளவுக்கு நான் வந்து தலையோட தீவிர ரசிகைன்றத நீ இதுல இருந்து தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து நீ ப்ரூஃப் பண்ண விரும்புற. நான் பதிவு பண்ண விரும்புறேன், ஸ்ட்ராங்கா பதிவு பண்றேன், ஓகேவா? சரி தலைய பத்தி சொல்லு. எஸ், தலைய பத்தி என்ன சொல்ல போறேன்னா, தலைக்கும் கௌதம் மேனன் சாருக்கும் சண்டையும். நீயே கிளப்பி விட்டது. அட நான் ஏமா இப்படி சொல்ல போறேன்? நான் எல்லாமே ஸ்மூதா போனோம் தான் பாப்பேன். உன்ன மாதிரி நானே சண்டை மூட்டி விடுறாளா? நான் அப்படிலாம் இல்ல, நான் இருக்கிறத விஷயத்த வந்து சொல்றேன் நான் வெளி உலகத்துக்கு, சரியா? நான் ஒரு கண்ணாடி மாதிரி. அதுக்குன்னு கண்ணாடி டக்குன்னு அசிங்கப்படுத்திட்டு பத்தியா? சரி நீ சொல்லு. அது என்ன சண்டைனா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன இருந்தால் படம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமே ரொம்ப நாள் கழிச்சு தான் டைட்டிலே நம்ம தலை கிட்ட சொன்னாரு கௌதம் மேனன். ஆமா, யாருக்குமே தெரியல தலை 55th ஃபிலிம் 55th நம்மளே அதான் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? நான் ஆக்சுவலா அது நீ சொல்லும்போது நான் நினைச்சேன், ஓ டைட்டிலே இதான் போல இருக்கு, ஹேமா பாரியா கெத்தியா அப்படின்னு உன்ன தப்பா நினைச்சேன் நான், அறிவாளின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என்னை அறிந்தாள் அப்படின்ற டைட்டில். பட் நம்ம தலை வந்து ஓகே நல்லாதான் இருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏதோ பெருசுப்படுத்திக்கல. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ன்னு சொல்லுமா இல்லையா? அது கிளைமேக்ஸ் அவரோட இது இல்லையா? எப்பயுமே யார்கிட்டயுமே கிளைமேக்ஸ் சொல்ல மாட்டாரு, ஹீரோக்கு மட்டும் அப்புறமா கிளைமேக்ஸ் சொல்லுவாரு. ஆமா, அந்த வகையில தான் வந்து நம்ம தலையும் நடிச்சு கொடுத்தாரு. பட் இவர் கிளைமேக்ஸ் சொல்லும் போது தலை வந்து அதை அப்போஸ் எல்லாம் பண்ணல, பட் ஒரு சஜஷன் கொடுத்திருக்காரு. இது ஓகே, பட் இந்த மாதிரியும் பண்ணலாமேன்னு தலை ஏதோ சஜஷன் கொடுத்திருக்காரு, ஓகேவா? கிளைமேக்ஸ் இப்படி வைக்கலான்னு. பட் கௌதம் மேனன் சார் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டு கௌதம் மேனன் சொன்ன கிளைமேக்ஸ் சீனை தான் வச்சிருக்கிறாரா. பட் இதனால வந்து நம்ம தலைக்கு கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பட் அந்த மாதிரி டாக் இருக்கு, இது எந்த அளவுக்கு உண்மை போய்ங்கிறதும் தெரியல. இது யாராச்சும் 2 பேர்ல ஒருத்தர் அபிஷியல் டாக் கொடுத்தாதான் தெரியும். சோ தலை சொன்ன கிளைமேக்ஸ் வைக்கல அப்படிங்கறதுனால இவங்க 2 பேருக்கும் சின்ன வாக்குவாதம் மாதிரி போகுது. எதுக்கு இதை வச்சீங்க, நான் இதுதானே வைக்க சொன்னேன், இந்த கிளைமேக்ஸ் எதுக்கு வச்சீங்கன்னு சொல்லிட்டு இப்போ கௌதம் மேனன் சாருக்கும் நம்ம தலைக்கும் வந்து சின்ன வாக்குவாதம் போகுது, சண்டை மாதிரி போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. நான் வந்து பவ்யமா வணக்கம்லாம் வச்சு சொன்னேன், ஆனா இப்ப நான் பேசி முடிச்சிருக்கிறதுல இருந்து எனக்கு தெரியுது நான் பயங்கரமா சொல்லணும். இல்ல நான் பயங்கரமா அவேர்னஸ் வந்து நிறைய கொடுத்திருக்கேன், நிறைய விஷயங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி பேசியிருக்கேன்னு எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங். எனக்கு அந்த ஃபீலிங்கும் இல்லையே. உனக்கு அந்த இருக்காது, ஏன்னா பேசுனது ஃபுல்லா நான் இல்ல. சோ அடுத்த வாரம் அப்ப நான் என்னடி ஊமை மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தேன்? நானும் நிறைய பேசினேன், நீ நிறைய பேசுன. என்ன பத்தி பேசிருக்க? எல்லாரையும் வாண்டடா வம்பு கிழக்கிற மாதிரி பேசிருக்க நீ. நான் என்னைக்கும் யாரையும் வம்புக்கு இழுக்கவே மாட்டேன். இப்பெல்லாம் என்ன கேட்ட நான் வந்து லக்ஷ்மி மேனனை கூட வம்புக்கு இழுக்கிறது இல்ல. இங்க பாரு, நீ வந்து வாண்டடா வந்து அவங்க பேரையே சொல்லி நீ போட்டு கொடுக்கல. நீ வந்து அவங்கள பத்தி நிறைய விஷயம் சொன்னியா? சோ இப்ப நான் லாஸ்டா ட்விஸ்ட் கொடுத்து அவங்க பேரு சொன்னேன்னா அப்ப ஆடியன்ஸ் யோசிப்பாங்க, ஆமால இந்த பொண்ணு பத்தி இப்படி சொல்லுச்சுல அப்படின்னு. நீ மாட்டோம்ல? இல்ல வந்து நான் இந்த வேர்டிங்ஸ் சொல்லியே ஆகணும், ஓகேயா? நாங்க சொல்லல, நாங்க சொல்லவே